அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு உறவுகளை, இன்று ஸ்பெஷல் கேமல் ஒட்டக பிரியாணி. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் வெட்டி ரெடியாக இருக்குது. அடுத்தபடியாக புதினா மல்லி அதையும் சேர்த்து வைத்து கொண்டு வெட்டி வைத்து கொள்ள வேண்டும். பட்டை, ஏலக்காய், அதில் அப்படியே எண்ணெயை ஊற்றி லைட்டாக கொஞ்சம் போட்டு விட்டு அப்படியே வெங்காயத்தை தலையில் அள்ளி போட்டு அப்படியே அள்ளி போடுங்க. போட்டுட்டு அப்படியே கிண்டி விட்டு வெங்காயம் அப்படியே செவந்து பொன்னிறமாக வர போகும்போது அப்படியே தக்காளியை அப்படியே தூவி விட்டு இஞ்சி பூண்டு, அப்புறம் தயிர், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அப்படியே தூவி விட்டு அப்படியே கரம் மசாலா, நான் சொந்தமாக அரைச்ச கரம் மசாலா அப்படியே நைட்டாக கிளறி விட்டு அப்படியே டக்கு 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 நல்லா கிளறி விட்டு அப்படியே தலையில் அப்படியே கொட்டாகத்தை அள்ளி அப்படியே கேமல் கறியை அள்ளி போட்டு சின்ன சின்னதாக வெட்டி நல்லா குக்கரில் ஒரு 10 விசில் விட்டு அரிசி தனியாக வேக வச்சாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரெடி ஆகிடுச்சு அரிசி. இப்போ தலையில் அரிசியை அள்ளி கொட்ட வேண்டியதுதான். 1 2வது மறுபடியும் அள்ளி அப்படியே அரிசி தண்ணி இல்லாமல் உடைத்து விட்டு அது தலையில் அப்படியே ஓர போட்டு விட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்படி தம்மில் போட்டாச்சு. தம்மில் போட்டு அழகாக அந்த பிரித்து பார்த்தாச்சு. ஆஹா, நெய்யை ஊற்றுங்க, தலையில் நெய்யை ஊற்றுங்க. ஒட்டக பிரியாணி ரெடி. வாங்க உறவுகளே, வாங்க சாப்பிடலாம், வாங்க.